இது பச்சை மிளகாய் செடி. இது வந்து நல்லா காய்ச்சிது. இப்போ கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு காய்ச்சி. பழமும் வந்திருக்கு. அதான் காஞ்ச மிளகாய். இது இப்படியே விட்டோன்னா பழுத்துட்டு இது காய வச்சோன்னா காஞ்ச மிளகாய் ஆகிடும். இது ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இது வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாவே நாங்கள் இதுலேருந்து தான் எடுத்துருக்கோம். நான் இது வரைக்கும் அந்த செடி வச்சதுலேருந்து நான் மிளகாய் வாங்குறதே கிடையாது. இதில் உள்ள காயே எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்படியே இதுலேயே கூட வந்து மணத்தக்காளியும் வளருது. இங்கே பாருங்கள், இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து நம்ம ஒரு குச்சி இப்படி நட்டு வச்சாலுமே போதும். இப்போ நம்ம இது கடையில் கீரை வாங்கிட்டு நம்ம இந்த கம்பு இந்த காம்பை மட்டும் நம்ம நட்டு விட்டாலுமே போதும். இந்த செடி நல்லா வளர்ந்துடும். அப்படி வாங்கி இது நட்டது தான் இந்த செடி இவ்வளோ வந்திருக்கு. நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. இந்த கீரை இனிமேல் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த தோட்டத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன கொஞ்சம் மண் இருந்தாலுமே போதும், இதுவும் நல்லா வளர்ந்துடும். அப்புறம் நான் இந்த கோணி பையில் தான் மண் போட்டு செடி வச்சுருக்கேன். இதில் வந்து மல்லி செடி வச்சுருக்கேன். ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்த மல்லி, அதை தான் இதில் வச்சுருக்கோம். அந்த மல்லி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயில் காலனால் இப்போ இந்த இலையெல்லாம் நம்ம பிச்சு விட்டால் நிறைய கிளைகள் வந்து நல்லா பூ வந்துடும். மல்லி நிறைய பூக்கணுன்னா வந்து இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா சைடில் நல்ல கிளைகள் வந்து நிறைய பூ மட்டும் வர ஆரம்பிச்சிடும். இது இனிமேல் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இது அப்படி ஏற்கனவே நம்ம இலையெல்லாம் பிச்சு விட்டுருந்தது. இப்போ வந்து ஒரு கிளை நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த தொட்டிலேயே வந்து ஒரு கொய்யா கன்று தானாக முளைச்சிது. அது அப்படியே வளர்த்துருக்கேன். ஆனால் இன்னும் காய் வரல. இது காய் வருமானு தெரியல. இது நல்லா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ இருந்தாலும் அதை வளர்த்துட்டு தான் வரோம். காய் எதுவும் வந்ததுன்னா வீடியோ போடுறேன். இது ப்ரோட்டன்ஸு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த இலைகள் வந்து திக்காக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு பச்சை பசேன்ட்டு அழகாக இருக்குது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக வீட்டை நம்ம டெக்கரேட் பண்ணோன்னா இது அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்றா சேர்த்து நம்ம அந்த பாட்டிலில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னா வீட்டுக்கு ஷோவாக அழகாக இருக்கும். வேணும்போது நம்ம டெக்கரேட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மணத்தக்காளி. இது வந்து குப்பங்கீரை சொல்லுவாங்க. இந்த கீரையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மணத்தக்காளி பறிக்கும் போது இதையும் சேர்த்து நம்ம போட்டு செய்யலாம், கடையலாம். குப்பைமேனி நிறைய வளர்ந்துருக்கு. குப்பைமேனி வந்து ஒரு மருந்து. இது அரிப்புலாம் ஏற்பட்டுங்க. நம்ம இதை பிச்சு நம்ம தேய்ச்சோம்னா அரிப்புலாம் சரியாகும். ஸோ அதனால் இந்த செடியெல்லாம் பிக்கல் அப்படியே இருக்கட்டும் விட்டுருக்கேன். இது வந்து சாமந்தி செடி. இது சும்மா ஒரு கிளை தான் வச்சது. நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மொட்டும் வருது. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு செடி. சக்கரவள்ளியை வந்து ஒன்று நட்டு விட்டேன். அதுலேருந்து வளர்ந்து ஒரு 4 காய் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் அதே நான் ஒரு கிளையை மட்டும் நட்டு விட்டு வளர்ந்துட்டு வருது. இது எப்படி காய் வரும்னு தெரில. வரும்போது பார்ப்போம். இதுவும் மல்லி செடி. இப்போ இலையெல்லாம் பிச்சு விட்டுருக்கேன். அதுலேயே ஒரு கொய்யா கன்றும் வளருது. இது அப்படியே இடம் மாற்றி வைக்கணும். இல்லை யாராவது கேட்டாலும் கொடுத்துருவேன் இந்த கொய்யா கன்று. இது வந்து வெள்ளை கலரில் பட்ரோஸ். இதுவும் பையில் தான் வச்சுருக்கேன். இந்த கோணிப்பை, எனக்கு கோணிப்பை தான் நிறைய கிடைக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணாமல் நிறைய மண் போட்டு அதிலே வச்சுருக்கேன். நல்லா இப்போ பூ வந்திருக்கு. இது கொஞ்சம் காலையில் பார்த்தோன்னா பூ இருக்கும். இப்போ நான் வந்து சாயந்தரம் எடுக்கிறதுனால எல்லாம் வதங்கியிருக்கு. இது வந்து பச்சை கலராக பூக்கும் ஒரு பூ. அந்த செடி தான் இது ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுருக்கேன். இப்போ தான் அது துளிர் விட்டு வளருது. ஸோ அது அப்படியே வளர்க்கணுன்னு வச்சுருக்கேன். சின்னதாக பச்சை கலராக பூக்கும். அது பேர் இப்போ ஞாபகம் இல்லை. வாசமாக இருக்கும். அது பாருங்கள், ஹாட் பேக்கில் தான் நான் இந்த செடியை வச்சுருக்கேன். மணத்தக்காளி. இது வீட்டுக்கு தேவையானது எல்லாம் நம்ம இதிலேருந்தே எடுத்துக்கலாம். மணத்தக்காளியெல்லாம் நான் வாங்குறதே இல்லை. இதுலேருந்தே எடுக்கும். வீட்டிலேருந்தே நம்ம பறித்து எடுத்துக்கிறது தான். இது வந்து ரொம்ப நல்லது வேறு. வாய்ப்புணுக்கெல்லாம் நல்லது. நம்ம பச்சையாக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பாசி பருப்போடு நம்ம போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஏதோ ஒரு வேஸ்ட்டு டப்பா இருந்ததுன்னா கூட மண் போட்டு நம்ம இதை வளர்த்துக்கலாம்.
பாருங்கள், இது வந்து தண்ணி வாட்டர் கேன் தான். அதனுடைய பாதி கட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து மணத்தக்காளி தான் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் அந்த மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டதில் தானாகவே வளர்ந்தது. ஏற்கனவே அந்த செடியில் இருந்த உள்ள விதைகள் விழுந்திருக்கும். அந்த விதைகள் மூலமாகவே நிறைய செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதை வேஸ்ட் தூக்கி போடல, அதை அப்படியே வளர்த்துட்ருக்கேன். இப்போ வெயில் காலனால நம்ம டெய்லி கீரை தேவைப்படும். அதனால் இந்த கீரை இதுலேருந்து எடுத்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். மாமரம்லாம் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது பாருங்கள். நிறைய பூ வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய வேஸ்ட்லாம் நிறைய கீழே கொட்டியிருக்கு. இதை வந்து இந்த கலெக்ட் பண்ணி நம்ம செடிகளுக்கு உரமாக தான் போடுவேன். இதெல்லாம் அப்படியே கீழே போட்ட மாட்டேன். இதெல்லாம் வந்து மண்ணில் போட்டோன்னா நல்ல உரமாயிடும். வெத்தலை செடி இது பதியம் போட்டிருக்கேன். இந்த டப்பாவில் மண் போட்டு இதை நட்டு விட்டுருக்கேன். இது நல்லா வளர்ந்துருக்கு. இதை கட் பண்ணி எடுத்து நம்ம பெரிய பேக்கில் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது இன்னும் நல்லா வளரும். இதுக்கு வந்து ரொம்ப வெயில் தேவையில்லை. நிழல் பாங்கான இடத்துல இந்த வெத்தலை நல்லா வளரக்கூடியது. படிக்கட் சைட்லலாம் வந்து இந்த குரோட்டன்ஸ் வச்சுட்ருக்கேன். மணி குரோட்டன்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு. அதுலேயே வந்து வேப்ப மரம் ஒன்று தானாக வளருது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அவசரத்துக்கு இலை எடுத்துக்கலான்ட்டு. ஸோ இந்த செடி வந்து சிறுநீரக கல்லுக்கு நல்லதுன்றாங்க. இந்த இலையை வந்து ஒரு கல் இருக்கவங்க வந்து கிட்னி கல் இருக்கவங்க இந்த ஒரு இலையை வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த கல் கரைஞ்சிரும் அப்படின்னு இருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தவங்களும் சொல்லியிருக்காங்க நல்லா கேட்குதுன்னுட்டு. அது சரி, அதனால் அந்த மருந்து செடினால் அப்படியே வளர்த்துட்ருக்கேன். இங்கேயும் ரோட்டன்ஸ் தான் வளருது. பீட்ரூட் நட்டத்தில் வளருது. இது வீட்டை அழகுபடுத்துகிற அழகு செடி. இதில் காஞ்சி இருக்குது. இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துட்டா நல்லது. அப்போ தான் வந்து செடி பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். சிசர் வச்சு கட் பண்ணணும். இப்போதைக்கு கை